இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மட்டும் தனியா வந்திருப்பேன். இந்த நேரத்துல நீங்க வரணுமா? அதுக்கு என்ன இப்போ? நீ கூட வந்து வழக்கம் போல எதுவும் பேசிட்டு இருக்காத, அமைதியா இரு. புரிஞ்சுதா? வா. ஏய் வாடா. என்னையா எங்க எழுதிட்டு வர? மீனாட்சி அங்க தனியா இருக்கா? டேய், நான் அப்பவே உன்கிட்ட சொன்னல அந்த நோட்டை மாத்தி வைக்காதன்னு. இப்ப பாரு, நம்மளால பாண்டி ஜெயில இருக்கான்டா. பாவம்டா, அவனை போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. யாரு அவனா? பாவம், அவன் எல்லாம் அடி வாங்க வேண்டியவன் தான்யா. விடு. சரி, நீ எதுவும் ஸ்டேஷன்ல சொல்லிடலையே? டேய், இல்ல, நான் எதுவும் சொல்லல. அப்படியே மெயின்டைன் பண்ணு, எதுவும் வளரி வச்சிடாத. டேய் ஜீவா, பாண்டி மாட்டிக்கிட்டு இருக்கான்டா. ஏய், அதெல்லாம் அப்பதான் அவனை வெளியே எடுத்துரும். நீ எதுவும் சொல்லிடாத. சரிடா. இவரு இதுல மதினி லைஃபும் இருக்கியா? அந்த பொண்ணு விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க, உன்னை யாரும் நம்பவும் மாட்டாங்க. டேய், அந்த பணத்தை மாத்தி வைக்காமலே இருந்திருக்கலாம். இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்காது. ஏய், உண்மை சொன்னா அதை விட பெரிய பிரச்சனை ஆயிரும். டேய், இப்ப பாண்டி எப்படி வெளில எடுக்கிறது? அது அப்பத்தாவுக்கு பணம் கொடுத்த ஆள் மேலதான் அப்பத்தாவுக்கு சந்தேகம் வரும். போலீஸ் அந்த பக்கம் தானே போகும். அப்ப அப்பாவி யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்களடா. ஏய், நல்லவனா இருக்கியா? ரொம்ப நல்லவனா இருக்காரு, சரியா? நீ முதல்ல உன் வாழ்க்கைய பாரு, சும்மா பேசிட்டு இருக்காரு. வா. மாமா, நான் உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? இல்லம்மா, அது வந்து அது ஒண்ணும் இல்ல. பாண்டி எப்படி வெளிய இருக்கலாம்னு நானும் மனோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி என்ன பண்ண போறீங்க? அதான் ஒரு ஐடியாவும் மாட்டல. நீ தான் ஒரு ஐடியா சொல்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறீங்க, சிக்னல் கொடுக்கறீங்க. என்ன ஆச்சு? இல்லம்மா, அது வந்து இவன் தாமா. நான் தான். அது ஒண்ணும் இல்ல. என்கிட்ட பாண்டியை பத்தி பயப்படாதுன்னு சும்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். அது சரி, நீ என்ன எதுக்கு இடத்துல என்ன சந்தேகப்பட்டு இருக்க?